வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்வில் குறளும் குரலும் என்கிற தினம் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறோம். படிப்பு பற்றி சொன்னோம், அனுபவம் பற்றி சொன்னோம். அப்படி பண்ணலைன்னா என்ன? இப்போ வரு முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இது ஒரு தொல்லைங்க. இப்போ எதுக்கெடுத்தாலும் திருவள்ளுவரை கூப்பிட்டுக்கிறாங்க, எங்களை வாழவே விடமாட்டாங்கிறாங்க அப்படின்னு குழந்தைகள் சொல்லுவது உண்டு, சில இளைய தலைமுறை சொல்லுவது உண்டு. ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை பற்றி தெரியலன்னா ஏன் தெரியல? அனுபவம் இல்லை. கண்ணதாசன் பெரும் கவிஞர், அவர்கிட்ட போய் ஒருத்தர் அனுபவம்னா என்னன்னு கேட்டார். அப்பா பாசம்னா என்னன்னு கேட்டோம், அனுபவிச்சு பாருன்னு கடவுள் சொன்னார். அம்மா பாசம்னா என்னன்னு கேட்டோம், அனுபவிச்சு பாருன்னு கடவுள் சொன்னார். அப்போ கடவுள்கிட்ட நான் கேட்டேன், எல்லாமே அனுபவித்து பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும்னா கடவுளே நீ எதுக்குன்னு கேட்டேன். கடவுள் சொன்னார், அனுபவம் என்பதே நான் தான் அப்படின்னு அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார். அப்படின்னா அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க. புகை பிடிக்கிற சில பேர் இளைஞர்களுக்கு சொல்லுவாங்க, வயசானவங்க, புகை பிடிக்காதப்பா, மாட்டிக்குவப்பா, ஏன் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்ககிட்ட சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவார், நான் பழகிட்டேன்ப்பா, விட முடியல, நீயும் பழகிட்டேன்னா விட முடியாது, அதனால ஜாக்கிரதைன்னார். அப்போ உங்களை பிரச்சனைக்கு மாற்றுறதுக்கு, வம்பு வழக்கில் சிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை காப்பாற்ற பார்க்குறாரு. அவர் தான் உங்கள் அப்பா, அவர் தான் உங்கள் அம்மா, அவர் தான் உங்கள் பாட்டி தாத்தா. அவங்க சொல்கிறத கேட்கணும். நம்ம தான் அவங்க கொடுக்குற பணம் தான் நம்மளுக்கு முக்கியம், அவங்க கொடுக்குற வார்த்தைகள் அறிவுரைகள்லாம் முக்கியம் இல்லைன்னு இருக்கிறோமே. அப்படி இருக்கக்கூடாது. வரு முன்னர் காவாதான் வாழ்க்கை, வர்றதுக்கு முன்னாடியே காப்பாற்றிக்கணும். அதுக்கு பேர் தான் தடுப்பூசி போட்டுக்கிறது. தடுப்பூசி போட்டுக்கிறதுனா என்னன்னு இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். தடுப்பூசி போட்டுக்கிட்டா நோய் வருவது ரொம்ப ரொம்ப குறையும். புகைக்கிறவங்களை போய் கேட்டு பாருங்க, சும்மா என்னோட நண்பர் கட்டாயப்படுத்தினாரு, ஆரம்பித்தேன், விட முடியலங்கிறாங்க. ஆகவே அதே மாதிரி தான் குழந்தைகள் நிறைய தேவையில்லாத தின்பண்டங்களை சாப்பிட்றது. ஆமாம், சில குழந்தைகள்லாம் உணவே சாப்பிடாது, இட்லி சாப்பிடாது, தோசை சாப்பிடாது, இனிப்பு பொருட்களாக சாப்பிடும். நல்லதா? அது கிடையாது. ஏன் அப்படி வந்துச்சு? யாரோ ஒரு கூட இருக்கிற குழந்தை அல்லது கூட இருக்கிறவங்க கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். வரு முன்னர் காவாதான் வாழ்க்கை. அப்படி இல்லைன்னா என்ன ஆகிறது? மாட்டிக்கிட்டு முழிக்கணும். காலாண்டு தேர்வு வருது, அரையாண்டு தேர்வு வருது, முழு ஆண்டு தேர்வு வருது. முன்னாடியே படித்து வச்சுக்கிட்டா தேர்வு நடக்கிற சமயத்தில் நமக்கு எளிதாக இருக்கும். இல்லைன்னா பாருங்கள், சில பேர் படிக்கவே மாட்டாங்க தினமும், ஆனால் பரீட்சை வர்ற அன்னைக்கு தூங்காமல் படித்து பரீட்சையில் போய், பரீட்சை நடக்கிற கூடத்தில் போய் தூங்குவாங்க. இப்படி இருக்கலாமா? அதனால தான் தினமும் படிக்க வேண்டும்னு உங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்கிறது கசப்பாக இருந்தாலும், காலாண்டு தேர்வு வருகிற பொழுது முன்னமே படித்து வச்சுறதுனால உங்களுக்கு இனிப்பாக மாறிடுது இல்லையா? அதனால தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், வரு முன்னர் காவாதான் வாழ்க்கை. இது பணத்தை சேமித்து வச்சுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்க கூடாது. உங்கள் உடல் நலத்திற்கும் உங்களுடைய அறிவு நலத்திற்கும் அது முக்கியம். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முன்னாடியே படித்து வச்சுக்கணும், முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு வகுப்புக்கு கிளம்புறமா முன்னாடியே பையில் தேவையான பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், பேனா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த திருக்குறள் சூசகமாக சொல்லுகிறது. வகுப்புக்கு போன பிறகு பேனா மூடிய காணோம், வெள்ளையாக கொண்டு வந்த பை நீளமாக மாறிடுச்சு, ஏன்னா மூடி இல்லாதனால பேனாவில் இருக்கிற மையெல்லாம் செதறி போச்சுன்னு அப்புறம் அழுகக்கூடாது இல்லையா? குழந்தைகளே, அப்படி செய்ய மாட்டீங்க தானே?
யோசியுங்கள். நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலும் தினம் ஒரு திருக்குறளோடு நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.